பிடித்த சீரியல்களின் full எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். சொல்லுங்க. நீங்க ஏலம் விட்ட எல்லா குளத்துலயும் பொற்கொடி தான் மேடம் ஆளை வச்சு விஷம் கடந்திருக்காங்க. அதுக்கான ரிப்போர்ட் மேடம். இந்தாங்க மேடம். நீங்க சொன்ன எஃப்ஐஆர் போட்டு ஆக்ஷன் எடுக்கிறேன் மேடம். நான் உங்களுக்கு ஆர்டர் போட்டு எவ்வளவு நாள் ஆச்சு? இப்பதான் எஃப்ஐஆர் போடணுமான்னு கேட்டுட்டு வந்திருக்கீங்க. என்ன வேலை பாக்குறீங்க? இது எவ்வளவு பெரிய இஷ்யூ. கொஞ்சமாவது ரெஸ்பான்சிபிளா இருக்க தோணுதா உங்களுக்கு? எத்தனை ஆடு மாடு செத்து போச்சு, எவ்வளவு மீன் செத்து போச்சு. அந்த தண்ணியை யாரும் புழங்க முடியாமலே போயிடுச்சு. எல்லாம் தெரிஞ்சிருந்தும் இவ்வளவு ஸ்லோவா மூவ் பண்றீங்க. சாரி மேடம். அந்த மாதிரி சாரி எல்லாம் இங்க சொல்லக்கூடாது. ஸ்கூல் புள்ளையா நீங்க? போங்க. சாரி மேடம். இந்த எவிடன்ஸ் கலெக்ட் பண்ண விடாம அந்த பொற்கொடி ஆட்கள் எங்களை மிரட்டாங்க மேடம். அதான் இவ்வளவு லேட் ஆயிருச்சு மேடம். பரவாயில்ல விடுங்க. உங்களுக்கு அதை கண்டுபிடிக்கவே இத்தனை நாள் ஆயிடுச்சு. உடனே கமிஷனரை பாருங்க. அவங்களெல்லாம் எப்பவோ அரெஸ்ட் பண்ணியாச்சு. ஆனா யாருமே பொற்கொடி பேரை சொல்ல மாட்டாங்க. நான் கமிஷனர் கிட்ட பேசிட்டேன். நீங்க என்ன செய்யணும்னு சொல்லுவாங்க, அதை ஃபாலோ பண்ணுங்க. இன்னொரு காப்பி உங்ககிட்ட இருக்கா? இருக்கு மேடம். அத கமிஷனர் கிட்ட கொடுங்க. அந்த குளத்தை சுத்தி இன்னும் பாதுகாப்புக்கு ஆளை போடுங்க. ஆடு மாடெல்லாம் அங்க வரவே கூடாது. அந்த ஏரியா மக்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருங்க. எப்படியோ அந்த தண்ணி நார்மல் ஆகுறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். அதனால ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். நைட்ல கூட ஒரு 5-6 போலீஸ் அங்க ரவுண்ட்ஸ்ல இருக்கட்டும். கண்டிப்பா நான் ஆள் போடுறேன் மேடம். கமிஷனரை போய் பாருங்க, போங்க. ஓகே மேடம். பரவாயில்லையே, நான் கால் பண்ணுவேன்னு நீங்களே பண்ணிட்டீங்களா? என்ன சார், மௌன விரதமா? பேச்சே காணோம். என்ன நீங்க கிண்டல் பண்றீங்க சுந்தரி? ஏன், நான் பண்ணக்கூடாதா? நான் அப்படி சொல்லலையே. அப்புறம் சொல்லுங்க, என்ன விஷயமா கால் பண்ணீங்க? விஷயம் இருந்தாதான் கால் பண்ணுவேனா? சும்மா பண்ண மாட்டேனா? எனக்கு உங்களை தெரியும் வெற்றி. சொல்லுங்க. சுந்தரி. சொல்லுங்க வெற்றி, என்ன விஷயம்? சொல்ல மறந்துட்டேன். இன்னைக்கு அகிலனுக்கு ஸ்கூல்ல பேரண்ட்ஸ் மீட்டிங். எனக்கு பதிலா நீங்க போய் அட்டெண்ட் பண்றீங்களா? இதே இவ்வளவு தயங்கி சொல்றீங்க? கண்டிப்பா போறேன். தேங்க்ஸ் சுந்தரி. வெற்றி. ஓ இல்ல, தேங்க்ஸ் வாபஸ். இல்ல வெற்றி, இந்த தேங்க்ஸா வாபஸ் கொடுக்க முடியாது. இருக்கட்டும், இன்னொரு நாளைக்கு எனக்கும் உதவும். சுந்தரி, தெரியாம சொல்லிட்டேன், விட்டுருங்களேன். ஓகே, நான் விட்டுட்டேன். தேங்க்ஸ் சுந்தரி. ஐயோ சாமி, முடியல. இப்படி பேசிட்டே இருந்தா நான் சொல்ல வந்ததை சொல்ல முடியாது. நான் சொல்லிடுறேன். சொல்லுங்க வெற்றி. அப்படியே கேஎஸ் மாஸ்டரையும் பார்த்துட்டு வந்துடுங்க. ரொம்ப நல்ல மனுஷன். நமக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்காரு. இன்னைக்கு அவரை பார்க்காம வரமாட்டேன். போதுமா? போதும். பாய் சுந்தரி. பாய் வெற்றி. மேடம், வண்டியை ரெடி பண்ண சொல்லுங்க, நான் வெளியே போகணும். ஓகே மேடம். அப்புறம் நீங்க எங்கே இருங்க, நான் சொல்றப்ப வாங்க. சரிங்க மேடம்.
பிசினஸ் எல்லாம் எப்படிமா போயிட்டு இருக்கு? நல்லா போகுது. சேகர் எல்லாத்தையும் எடுத்து உள்ள வச்சிருங்க. என்னாச்சுமா? ஏன் இவ்வளவு டென்ஷனா கூப்பிட்டு வரீங்க? கேள்வி கேட்காம வா. இவ ஏன் இம்புட்டு வேகமா புள்ளைய கூட்டிட்டு வரா? ஐயோ, என்ன புள்ள இப்பவே ஸ்கூல் விட்டுட்டாங்களா? தமிழ கூட்டிட்டு வந்துட்ட? தமிழ் என்ன ஆச்சு? இங்க வா. உடம்பு எதுவும் சரியில்லையா? என்னாச்சு? ஏன்டா இப்பவே வந்துட்ட? நான் எங்க வந்தேன்? அம்மா தான் திடீர்னு வந்து அவசரமா கூட்டிட்டு வந்துட்டாங்க. இன்னைக்கு எல்லாருக்கும் புது ரைம்ஸ் வேற சொல்லி தருவாங்க. அதுக்குள்ளே அம்மா கூட்டிட்டு வந்துட்டாங்க. என்னாச்சாத்தா? ஏன் அதுக்குள்ள புள்ளைய கூட்டிட்டு வந்துட்ட? பாட்டி, நானும் கேட்டுட்டே தான் வந்தேன். அம்மா ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. மாலினி, தமிழ மாடிக்கு கூட்டிட்டு போ. வா தமிழ், போலாம். என்ன யாரும் கூட்டிட்டு போக வேண்டாம். ஐயோ, சுந்தரி, ஏதாவது பிரச்சனையா? ஆமா பத்தா, இனிமே தமிழ் அந்த ஸ்கூலுக்கு போக வேண்டாம். ஏன், என்னாச்சு? என்ன பிரச்சனை? தமிழ் நம்ம கூட இருக்கணும்னா இனிமே அந்த ஸ்கூலும் வேண்டாம், இந்த ஊரும் வேண்டாம். என்னத்தா ஏதேதோ சொல்ற? ஆமா பத்தா. என்னடி சொல்ற நீ? ஆமா பத்தா, கார்த்திக் தான் அந்த மாஸ்டர். அவனை பாத்தியா? கண்ணால பாத்தியா? எதுவுமே செய்யாமவா வந்த? அப்போ இத்தனை நாளா அவன் இங்கதான் இருந்திருக்கானா? ஐயோ, நம்ம புள்ள படிக்கிற ஸ்கூல்லயே மாஸ்டரா இருந்திருக்கான். யாரு கண்ணுல தமிழ் படக்கூடாதுன்னு நான் பாத்துக்கிட்டேனோ அவன் கூட தான் இவ இத்தனை நாளா மாஸ்டர் மாஸ்டர்னு பழகிருக்கா. என்ன சொல்ற சுந்தரி? ஆமாமா, அவன் தமிழுக்காக தான் இங்க வந்திருக்கான்னு நினைக்கிறேமா. பாவி பைய, இத்தனை நாளா தான் யாருன்னு காட்டிக்காம நம்ம புள்ள கூடவே பழகிட்டு இருந்திருக்கான். நான் தப்பு பண்ணிட்டேன். தமிழ் ஆரம்பத்துல சொல்லும் போதே நான் கவனிச்சிருக்கணும். ஊரு பிரச்சனைய பார்த்துட்டு தமிழை நான் சரியா கவனிக்காம விட்டுட்டேன். அவன் இப்படி ஒரு வேலை பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. இப்பதான் தெரிஞ்சிருச்சு இல்ல புள்ள. இனிமே எல்லாரும் ரொம்ப கவனமா பாத்துப்போம். இல்ல மாலினி, அவன் என்ன பிளானோட வந்திருக்கான்னு எனக்கு தெரியல. அவன் கிட்ட இருந்து தமிழை நான் எப்படியாவது காப்பாத்தணும். அனு மேடம் கிட்ட அவன் கண்ணிலே தமிழை காட்ட மாட்டேன்னு நான் சத்தியம் பண்ணிருக்கேன். ஆனா எனக்கு தெரியாம இதெல்லாம் நடந்திருக்கு. என்ன வீட்டுக்கு வந்துட்ட? உனக்கு கடைக்கு தானே போக சொன்ன? இல்ல தங்கச்சிமா, என்னால கடையில இருக்கவே முடியல. என்ன பண்றதுன்னே தெரியல. அதான் இப்ப வந்துட்டேன். நான் தான் சொன்னல இத நான் பாத்துக்கிறேன்னு. நீ போய் உன் பொழப்ப பாரு. என்ன தங்கச்சிமா நீ போனா எப்படி என்னால போக முடியும்? உன்னை இந்த பிரச்சனையில தனியா விட்டுட்டு எப்படி என்னால நிம்மதியா பொழப்ப பார்க்க முடியும்? அப்போ உனக்கும் இந்த விஷயம் தெரியுமா கிருஷ்ணா? தெரியும் மாலினி. அப்ப ஏன் நீ என்கிட்ட சொல்லல? பன்னீர் சார் சொன்னது உண்மையான தெரிஞ்சுக்கிறதுக்காக போனேன். அதுக்குள்ள தங்கச்சிமாவே அவனை போய் பார்த்துட்டா. ஆமா, தமிழ் எங்க? கூட்டிட்டு வந்தாச்சா? அவ மாடியில தான் இருக்கா. அந்த கார்த்திக் பயலுக்கு எவ்வளவு திமிரு பாத்தியா? தமிழ் படிக்கிற ஸ்கூலுக்கே மாஸ்டரா வரான். இவ்வளவு மாஸ்டர் மாஸ்டர்னு அவனையே தேடி போறா. ஏன் தான் இப்படி எல்லாம் நடக்குதோ? சரிப்பா, வந்தது வந்துட்டேன். கையோட சாப்பிட்டுட்டு கடைக்கு போ. என்ன அப்பதா நீங்களும் கடைக்கு போன்னு சொல்றீங்க? அண்ணே, நான் சொல்றத கேளுண்ணே. நீ டென்ஷன் ஆகாம உன் வேலையை போய் பாரு. இத என்ன பண்ணுமோ அதை நான் பண்ணிட்டு சொல்றேன். இல்ல தங்கச்சிமா, என்னால அப்படிலாம் உன்னை தனியா விட்டுட்டு எல்லாம் போக முடியாது. இல்லம்மா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எங்க என் குழந்தை என்னை விட்டு போயிருவாளோன்னு மனசு பதறுது. அப்படியெல்லாம் ஒண்ணும் ஆகாது சுந்தரி.
நீ தேவையில்லாம எதையும் போட்டு குழப்பிக்காத. முடியலம்மா. இவள பாத்தீங்கல்ல, எப்படி மாஸ்டர் மாஸ்டர்னு அவனையே நினைக்கிறா. அந்த அளவுக்கு அவன் மாத்திருக்கானா இல்ல இவளா மாறிட்டாளான்னு எனக்கு தெரியல. இது வரைக்கும் நடந்ததெல்லாம் வச்சு பார்த்தா அவன் நம்மளே தானே சுத்தி சுத்தி வர மாதிரி நடந்திருக்கு. இதெல்லாம் கோ இன்சிடென்ட்ஸா இல்ல அவன் பிளான் பண்ணி தான் ஃபாலோ பண்றான்? நானு எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா. எப்பவுமே அவன் யோசிக்கிறது ஒன்னா இருக்கும், நடக்கிறது வேற ஒன்னா இருக்கும், செஞ்சு முடிக்கிறது வேறையா இருக்கும். இப்ப என்னால கெஸ் பண்ண கூட முடியலம்மா. சரி விடு, அதையும் சீக்கிரமாவே கண்டுபிடிச்சிடலாம். தங்கச்சிமா, அவன் என்ன பிளானோட வந்தாலும் சரி, அவனா நம்மளான்னு பாத்துடலாம். வாழ்க்கையில நீ எவ்வளவு போராடி வந்திருக்க, இனிமே என்ன பாத்துக்கலாம், விடு. இத பார் சுந்தரி, அவனோட பிரச்சனை உனக்கு புதுசா என்ன? எல்லாத்துலயும் இது வரைக்கும் நீதானே ஜெயிச்ச. தமிழ் குழந்தையா இருக்கும்போது கூட இதே பிரச்சனை வந்துச்சே. நீ கவலைப்படாத சுந்தரி. இங்க பாரு. ஏய் சுந்தரி, சுந்தரி, என்ன இது? என்ன தங்கச்சிமா? என்ன சுந்தரி, இதுக்கு போய் அழலாமா? இதுக்கும் கலங்கலனா எதுக்குமா கலங்குறது? தமிழ் ஏன் குழந்தைமா, ஏன் புள்ளம்மா. அவனுக்கு விஷயம் தெரிஞ்சா நிச்சயம் பிரிச்சிருவாமா. முடியலம்மா. எத்தனை நாளைக்குமா ஒரு விஷயத்துக்காக ஒரு தடவை 2 தடவை போராடினா பரவாயில்ல. ஆனா தமிழ் விஷயத்துல அவ வயித்துல இருக்கும் போதுல இருந்து நான் போராடிட்டு தடமா இருக்கேன். வருஷ கணக்கா தொடர்ந்த எப்படிமா? நான் அவளுக்கு என்னமா செய்யல? ஏமா மாஸ்டர் மாஸ்டர் அவன் பின்னாடி போறா? என்னால முடியலமா. இத்தனை வருஷம் பட்ட கஷ்டம் எல்லாம் வீணா போயிருமோன்னு எனக்கு பயமா இருக்குமா. சுந்தரி அழாத, சொன்னா கேளு, அழாத. ஏய் இத பாருடி, நிறுத்து நிறுத்துவோம் பாட்ட. முதல்ல கண்ணை தொட, தொடங்குறேன். என்னடி என்ன ஓன்னு ஒப்பாரி வைக்கிறவ? இப்ப என்ன ஆகி போச்சு? பிரச்சனைன்னு வந்துட்டா கத்திய மட்டும் தீட்டுறவனுங்க தான் ஆம்பளை பயலுக. ஆனா புத்திய தீட்டுறவ பொம்பளை. அதுலயும் நீ என்ன சாதாரணமான ஆளா? ஆனானப்பட்ட காந்திமதியோட பேத்தி, வள்ளி அம்மா மவ, முருக மருமவ. உனக்கென்னடி? உனக்கு ஒரு பிரச்சனைன்னா நாங்கள்லாம் விட்டுருவோமா? என்னமோ போனவன் போயிட்டானேன்னு நிம்மதியா இருந்தோம். போன சனி செருப்ப போட்டுக்கிட்டு வந்திருக்கு, வரட்டுமே. என்னடி இப்போ? மாஸ்டர் மாஸ்டர்னு சொன்னாப்ல அந்த குட்டி ஆத்தால விட்டு போயிடுமா? அதுவும் உன் மேல உசுரா தாண்டி இருக்கு. அதெல்லாம் ஒன்னும் போகாது. நீ பட்ட கஷ்டத்துக்கு அந்த வெக்காளி ஆத்தா பலனை கொடுப்பா. முதல்ல நீ இந்த காஃபியை குடி. புடி புடி. வேணாம். அப்படியெல்லாம் சொல்லாத தங்கச்சிம்மா. பாரு, முகமெல்லாம் வாடி போயிருக்கு. எல்லாம் சரியாயிடும். அவன் என்ன தண்ணி எங்க கொண்டு வந்து சென்னையில அனாதையா விட்டு இன்னொருத்தியோட போயிட்டான். என் நேரம் அவங்க வீட்டுக்கே நான் வேலைக்கு போய்
என் கண்ணு முன்னாடி அவங்கள கொஞ்சறதெல்லாம் பார்த்து சகிச்சுக்கிட்டு அவங்கள காப்பாத்தி அவங்கள புள்ளைய காப்பாத்தி நான் விட்டு கொடுத்து என்ன படிக்க கூட விடாம முன்னேற விடாம வேலை பார்க்க விடாம எங்க போனாலும் துரத்தி துரத்தி பிரச்சனை மேல பிரச்சனை பண்ணப்பதான் அவனோட ஆசை பொண்டாட்டிக்காகவும் அவங்க வயித்துல இருந்த குழந்தைக்காகவும் பொறுத்து போய் இப்ப நான் இங்க வந்து நிக்கிறேன்க்கா. ஒரு வழியா என் வாழ்க்கைய விட்டும் இந்த உலகத்தை விட்டும் போயிட்டான்னு நான் நிம்மதியா இருந்தேன்க்கா. திரும்பவும் என் பொண்ணு மூலமா பிரச்சனைய ஆரம்பிக்கிறான். இன்னும் நான் எதற்கா விட்டு கொடுக்க? இன்னும் என்கிட்ட என்ன இருக்கு? என் குழந்தை மட்டும்தான். அதையும் நான் அவனுக்கு விட்டு கொடுத்துட்டு நான் எப்படி உசுரோட இருப்பேன்? இல்லம்மா, இவ்ளோ பிரச்சனை நடந்திருக்கும்னு எனக்கு தெரியாத. சாரி சுந்தரி, நான் குழந்தைக்காக தான் சொன்னேன். நீ எதுவும் டென்ஷன் ஆகாத. இங்க பாரு, குழந்தைக்கு எது நல்லதுன்னு உனக்கு தோணுதோ அதையே நீ பண்ண. நீ இவ்ளோ கஷ்டப்பட்டிருப்பன்னு நான் எதிர்பார்க்கல. பரவாயில்லக்கா, நீங்க போங்க. தமிழுக்கு வேற திடீர்னு இப்படி ஆயிப்போச்சு. இத கேட்டா கார்த்தி எப்படி துடிச்சு போவான்? ஐயோ, நம்ம அவசரப்பட்டு வேற கார்த்திய கூட்டிட்டு வர போயிட்டு இருக்கோமே. இவனை அவங்க முன்னாடி கொண்டு போய் நிறுத்தலாமா வேண்டாமா? தமிழ் உன் குழந்தைதான் சொன்னா கார்த்திக் அமைதியா இருப்பானா? அவன் ஏதாவது பிரச்சனை பண்ணி அதனால சுந்தரி என் பிள்ளைக்கு பிரச்சனை கொடுத்துட்டான்னா சும்மாவே அவ கோவத்துக்கு அளவே இருக்காது. இப்ப தமிழ் வேற முடியாம இருக்கா. இப்ப என்ன பண்றது? இவங்கிட்டயே உண்மையை சொல்லி கூட்டிட்டு போலாமா? தமிழுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி கார்த்திய கூட்டிட்டு போனாலும் ஹாஸ்பிட்டல்ல எல்லாரையும் பார்த்துட்டு தமிழ அவன் குழந்தைதான் தெரிஞ்சுப்பான். ஆனா இவனை அவங்க தமிழ பார்க்கவே விட மாட்டாங்களே. ஐயோ கடவுளே, என்னை இப்படி புலம்ப விட்டுட்டியே. ஐயோ, இப்ப கார்த்தியோட போய் ஹாஸ்பிட்டல்ல நின்னோன்னா அப்போ எல்லாம் தெரிஞ்சுதான் இத்தனை நாளா மறைச்சிட்டு இருந்தியான்னு என் மேல கோவப்படுவாங்களே. கார்த்தி உசுரோட இருக்கிற விஷயம் ஏற்கனவே தெரிஞ்சிருந்தும் ஏன் யார்கிட்டயும் சொல்லலன்னு கேள்வி மேல கேள்வி கேட்டு நம்மள ஒரு வழி பண்ணிருவாங்களே. தமிழ் கண்ணை முழிச்சா அவளே எல்லாத்தையும் சொல்லிடுவா. பாட்டி தான் மாஸ்டரை பார்க்க கூட்டிட்டு போவாங்கன்னு. ஆனா டாக்டர் கார்த்தி வந்தாதான் குழந்தைய காப்பாத்த முடியும்னு சொல்லிட்டாங்க. இந்த சூழ்நிலையில யார் பக்கம் நின்னு நம்ம நியாயம் அநியாயம் பாக்குறது? என்ன ஆனாலும் சரி, யார் எவ்வளவு பிரச்சனை பண்ணாலும் சரி, கார்த்திய கூட்டிட்டு போய் தமிழ் முன்னாடி நிறுத்தணும். தமிழ் எந்திரிச்சு வரணும். மத்தவங்க என்ன சொல்லுவாங்க, எப்படி திட்டுவாங்க, என்ன பிரச்சனை பண்ணுவாங்கன்னு இதெல்லாம் இப்ப நம்ம யோசிக்க கூடாது. இந்த சந்தர்ப்பத்தை விட்டா கார்த்திக் கிட்ட தமிழை பத்தி சொல்லவோ அவன் உயிரோட தான் இருக்கான்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கவோ நமக்கு வேற சந்தர்ப்பமே கிடைக்காது. இதுதான் சரியான நேரம். குழந்தைக்காக நாம இதை செய்வோம். நமக்கு குழந்தைதான் முக்கியம். இனிமே மகன் தெரிஞ்சு தமிழ் மேல அன்பா இருக்கட்டும். எல்லாத்தையும் விட தமிழுக்காக நான் செய்யறது சரிதான். தமிழ் நல்லபடியா குணமாவதுக்கு கார்த்தி தேவை. அவனை கூட்டிட்டு போவோம். என்ன பிரச்சனை வந்தாலும் அப்புறம் பாத்துக்கலாம். கொஞ்சம் சீக்கிரம் போங்களேன். மாஸ்டர் 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 மாஸ்டர், நீங்க தான் வேணும் மாஸ்டர். நான் உங்க கூட தான் இருப்பேன் மாஸ்டர். இவ இவ்வளவு தூரம் அவனுக்காக ஏங்கி போயிருக்காளே சுந்தரி. இப்ப நீ என்ன பண்ண போற சுந்தரி? நீங்க தான் வேணும் மாஸ்டர். சுந்தரி, உன்னோட மாஸ்டர் வந்திருக்கு. எந்திரா.
மாஸ்டர். வந்துட்டீங்களா மாஸ்டர்? வந்துட்டேன்டா, வந்துட்டேன். மாஸ்டர், என்னை விட்டு போகாதீங்க மாஸ்டர். இல்லடா, உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். போகாதீங்க மாஸ்டர். அம்மா என்ன பாட்டி கூட அனுப்புறாங்க. நான் உங்க கூட தான் இருப்பேன். என்ன போக விடாதீங்க மாஸ்டர். நான் போக மாட்டேன் மாஸ்டர். சரிடா. மா, தமிழ் மா, இவர்தான் என் மாஸ்டர். மா, என்னை எங்கேயும் போக சொல்லாதீங்கம்மா. பாட்டி, என்ன கூட்டிட்டு போகாதீங்க பாட்டி. நான் மாஸ்டர் இருக்கிற ஸ்கூல்ல படிக்கிறேன். நல்லா படிக்கிறேன். குட் கேர்ளா இருப்பேம்மா. வேற ஸ்கூல் வேண்டாம்மா. நான் இங்கே உன் கூடவும் மாஸ்டர் கூடவும் இருக்கேன். பாட்டி கூட போகலம்மா. பாட்டி, சொல்லுங்க பாட்டி. மாஸ்டர், சொல்லுங்க மாஸ்டர். உங்களை விட்டு போக வேணாம்னு சொல்லுங்க மாஸ்டர். தமிழ், என் தங்கம், என்ன அவ்வளவு பிடிக்க மாட்டா உனக்கு? யாரு சொன்னாலும் இனிமே நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். இனிமே எங்கேயும் போக மாட்டேன்டா. உன்னை விட்டு போக மாட்டேன். எல்லா பிள்ளைங்களும் அம்மா அப்பா மேலதான் பாசமா இருப்பாங்க. ஆனா இந்த குழந்தை உங்க மேல இவ்ளோ பாசமா இருக்கா. டாக்டர், மாஸ்டர் எனக்கு அப்பா மாதிரி தான். அப்படியா? மாஸ்டர் நீ அப்பா மாதிரி ஃபீல் பண்றியா? ஆமா டாக்டர், எனக்கு அப்பா இல்ல. அதனால நான் மாஸ்டர் அப்பான்னு கூப்பிட்டுக்கிறேன்னு சொன்னேன். அவர் எனக்கு அப்பா மாதிரி தானே ஸ்கூல்ல மீட்டிங்ல கூட சொல்லியிருக்காரு இல்லையா மாஸ்டர்? அப்படியா? உனக்கு மாஸ்டர் ரொம்ப பிடிக்குமா? ஆமா, மாஸ்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு செஸ் விளையாட சொல்லி கொடுத்தது மாஸ்டர் தான். என்ன காப்பாத்த ஒரு அடியெல்லாம் வாங்கியிருக்காரு. எனக்காக ஸ்கூல்ல பிடி மாஸ்டர் கிட்ட சண்டை போட்டாரு. அப்புறம் பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு வந்து நான் நல்லா படிக்கலனாலும் இனி நான் தமிழுக்கு படிக்க சொல்லி தரேன்னு எனக்கு சப்போர்ட் பண்ணி என்னை கூட்டிட்டு வந்தாரு. நாங்க ரொம்ப தூரம் வெக்கேஷன் போனோமா, அப்ப நான் ஃபோன் பண்ணி என்னை பார்க்க வாங்கன்னு சொன்னேன். உடனே மாஸ்டர் வந்தாரு. அப்புறம் ஃப்ரைடே என்னை பார்க்க வருவாரு. எனக்கு நிறைய கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்காரு. இதெல்லாம் செய்யலனாலும் எனக்கு மாஸ்டர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் டாக்டர். நீ கார்த்தி ரத்தண்டா. அப்புறம் எப்படிடா உனக்கு கார்த்திக்க பிடிக்காம போகும்? தான் ஆடா விட்டாலும் தான் தசையாடுன்றது தமிழ் விஷயத்துல சரியாதான் இருக்கு. ரொம்ப சந்தோஷம் பாப்பா. இப்பதான் உன் மாஸ்டர் வந்துட்டார்ல, இனி ஒரு பிரச்சனை இல்லையே. இன்ஜெக்ஷன் போட்டு மாத்திரை சாப்பிடலாமா? ஓகேயா? நர்ஸ், இன்ஜெக்ஷன். ஓகே டாக்டர். ஆனா எனக்கு இன்ஜெக்ஷன்னா பயம். வலிக்காம போடுறீங்களா? கண்டிப்பா நான் வலிக்காம போடுறேன். நீ அந்த பக்கம் மாஸ்டரை பாரு. ஏன்டா அப்பவே வரேன்னு சொன்ன,
இங்க இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல இருந்து வர இம்புட்டு நேரமா உனக்கு? நீ சொன்ன மாட்டுக்க பிள்ளைக்கு சாப்பாடு ரெடி பண்ணிட்ட. ஆமா, தமிழ் எங்க? புள்ள எங்க? நீங்க 2 பேரும் மாட்டுக்க வரீங்க? வரா. மாஸ்டர், இதான் எங்க வீடு. உள்ள வாங்க. சரி. இவனையும் இந்த குட்டி கொழுக்கட்டை இங்க கூட்டிட்டு வரா. ஏன் மாஸ்டர் இங்க நிக்கிறீங்க? வாங்க மாஸ்டர். இல்லம்மா, நீ போ. வாங்க மாஸ்டர். பாவி பைய, இவன் இங்க வரான். பிள்ளைய பார்த்துட்டு அப்படியே போக வேண்டியதானே? வீடு வரைக்கும் வரணும்னு இவனை யார் அழைச்சா? மாஸ்டர் வர மாட்டேங்கிறாரு, கூப்பிடுங்கம்மா. மாஸ்டர் வாங்க மாஸ்டர். வாங்க வாங்க. உட்காருங்க மாஸ்டர். பெரிய பாட்டி, நம்ம வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் டைம் மாஸ்டர் வந்திருக்காருல, அதுக்கு போய் மாஸ்டருக்கு குடிக்க ஜூஸ் கொண்டு வாங்க. நான் போய் ஜூஸ் எடுத்துட்டு வரேன். நானும் வரேன். இல்ல பரவாயில்ல, நான் போய் கொண்டு வரேன். இல்ல நானும் வரேன், வாங்க. உட்காருங்க மாஸ்டர். உட்காருங்க தம்பி. உட்காருங்க தம்பி. சரிங்க. உட்காருங்க மாஸ்டர். என்ன சுந்தரி, நீ என்ன ஏலத்துக்கு வர சொல்லி கூப்பிட்டப்போ அந்த பொற்கொடி அவளோட பிரச்சனை எல்லாம் சொன்ன. இவனை முன்னாடியே பார்த்தத பத்தி நீ ஏன் என்கிட்ட எதுவுமே சொல்லல? இல்லம்மா, அவனை நான் பார்த்தது எதிர்ச்சியாவா இல்ல அவன் என்னதான் ஃபாலோ பண்றானான்னு எனக்கு சரியா தெரியாதுமா. தேவலாமா அவனை பத்தி உங்ககிட்ட சொல்லி உங்களையும் டென்ஷன் ஆக்க வேண்டானதாமா நான் சொல்லல. ஆனா அவன் பாம்பு மாதிரி நம்ம காலையை சுத்திக்கிட்டு என் குழந்தை கூட இருப்பான்னு நான் எதிர்பார்க்கலாமா? இந்த சுந்தரிக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? இவனை எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்தா? வர வர இவளுக்கு அறிவே இல்லாம போச்சு. எதை செய்யக்கூடாதுங்கிறமோ அதை செய்வா, செய்யன்னு சொல்றத செய்யவே மாட்டா. இந்த படுபாவி பய மனசுல என்ன திட்டத்தை வச்சிருக்கானே தெரியல. இந்த குட்டி கொழுக்கட்டை என்னடான்னா மாஸ்டர் மாஸ்டர்னு அவன் பக்கமே இருக்கா.